இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயில்ல போய் கிடா வெட்டின அந்த பார்ட் 2 வீடியோ. லாங் வீடியோவா போடணும் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் லாங் வீடியோவா என்னால எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்ல. ஏன்னா, இதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா வந்து நம்ம வேலைக்கு போகணும். ஒரு 2 மாசம் ஆயிருச்சுங்க. அங்க இங்கன்னு ஊர் சுத்திக்கிட்டே வந்து நான் வேலைக்கே போகல. நானே டைம் பாஸுக்கு தான் கார்த்திக் கூட வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கும் ஆப்பு வச்ச மாரி நம்ம வந்து ஊர் சுத்திக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானா திருந்தி கார்த்திக்கிட்ட நாளையிலேருந்து ஒழுங்கா வேலைக்கு போகலண்டா அப்படின்னு சொன்னதுனால, லாங் வீடியோவுக்கு என்னால எடிட் பண்ண முடியலங்க. அதனால வந்து பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லி நான் ஷார்ட் வீடியோவாவே போட்டுறேன். நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெடாவ வந்து "நீ புடிச்சுக்கோ பிரியா" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கெடா குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தீர்த்த தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஏன்னா, அது வந்து எங்கேயும் கூட்டமா இருக்கு அப்படின்ட்டு பயந்துட்டுக்கானா ஓடிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு நின்னுட்டு இருந்தோம். அப்புறம் கார்த்தி கையில நான் காயத்த குடுத்துட்டேன். அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து தீர்த்தம் தெளிச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வேளைங்க குலுக்குமா குலுக்காதான்னு சொல்லி நெறைய பேர் கூட்டமா நின்னு பார்த்துட்டே இருந்தோம். போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள போய் தான் குலுக்குச்சேன்னு. இந்த டைம் வந்து குலுக்குமா குலுக்காதான்னு நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து பாட்டிம்மா வந்து கூட்டமா நிக்காதீங்கப்பா, அது பயப்படும். அதனால எல்லாரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுங்க அப்படின்னு சொன்னனால, கார்த்திட்ட கைத்த குடுத்துட்டு, தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து தீர்த்தம் தெளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் குலுக்கிருச்சு. சமையல் வேலை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுத்துட்டு, எல்லாருமே பசியோட இருக்கனால காலையில செஞ்ச ரவை இருந்துச்சுங்க. அது எல்லாருமே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நைட் 2 மணிக்கு வண்டி வந்ததுக்கப்புறம் வண்டியிலேயே தான் படுத்து தூங்குனாங்க. அதனால டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு வெளிய போய் அந்த போர்வைய விரிச்சு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. வண்டியில போறப்ப கார்த்தி வந்து நல்லா தூங்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு அவங்கலாம் பாட்டு போட்டு விட்டு 12 மணி ஆனதும் விஷ் பண்ணி எழுப்பி விட்டுட்டோம். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா திடீர்னு பாட்டு போட்டுவிட்டு எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருந்தான். தங்கச்சி அதுக்கு மேல அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா தங்கச்சி வீட்டுக்காருக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அவங்க டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அந்த காய்ச்சல் வந்து அப்படியே அவளுக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்குமே ஒண்ணுமே புரியல. திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் கார்த்திக் இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஃபேமிலியில எல்லாருமே விஷ் பண்ணாங்கங்க. டிரைவர் அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில இந்திக்கார பசங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க கார்த்திக். அவனுக்கு ஒண்ணுமே புரியல சுத்தமா. மசினக்குடியில வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸுங்க. 6 மணிக்கு மேல தான் ஓப்பன்னு சொல்லவும், அதுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் எடுத்து தங்கிட்டு ஒரு 6 மணிக்கு வந்து பேக்கரியில டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ட்ராவல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சிட்டியில் பேக் சைடில் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் போய் முன்னாடி டிரைவர் அண்ணா சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே முன்னாடி போய் இன்ஜின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு டிரைவர் அண்ணாட்ட பேசிட்டேன்னு அப்படியே ஜாலியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போயே எப்பயும் போலயே ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மான் அதிகமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து யானை அதிகமாக பார்த்தோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் அந்த அண்ணா வந்து வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போகுதுங்க அந்த பாலத்துக்கு அடியில். அதனால வந்து அங்கே யாராவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அங்கே பசங்கள்லாம் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வண்டி அப்படியே மூவ் பண்ணியாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வண்டியில் உட்காந்துட்டு ஒரு வீடியோஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் எடுத்தாச்சு. கார்த்தி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வண்டியிலே உட்காந்து லைவ் எல்லாம் போட்டேங்க. பட் அவ்வளோவா வந்து டவர் கிடைக்காதனால லைவ் வந்து ரொம்ப நேரம் என்னால் போடவும் முடியல. ஒரு 10 நிமிஷம் சம்திங் இவ்வளோ தான் வந்து நான் லைவே போட்டிருந்தேன். என்னடா பனியனோடயே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். பர்த்டே பாய் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்தாச்சு. பசங்களோட சேர்ந்து கோயிலுக்காக எடுத்த ட்ரெஸ்ஸும் டக் பிடிக்கல. அதனால் வந்து பனியனோடையே இன்றைக்கி பையன் சுற்றிட்டு இருக்கிறான். ஊட்டியில் போய் தான் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பனியனோடையே சுற்றிட்டு இருந்தாங்க. மசினக்குடியில் போய் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஹோட்டலுக்கு பக்கத்தில் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்கு போய் அங்கே உட்காந்துட்டோம். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தாங்க சமைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து புரோட்டா தான் எல்லாருக்குமே சொன்னோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க கொடுக்கல. அதனால பாதி பேர் வந்து பக்கத்து கடைக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. பாதி பேர் சாப்பிடவே இல்லை. சரி ஊட்டியில் போய் சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் டிரைவர் அண்ணாவுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கவே இல்லை போல், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பாட்டோடய எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பசி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு 2 புரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவும் தங்கச்சியும் அவ்வளோவா சாப்பிடல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சாப்பிடல. அவங்களாம் போய் பக்கத்து ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஊட்டியில் அண்ணா வண்டி நிறுத்தினாங்களா, அதனால வந்து அண்ணாவுக்கு தங்கச்சிக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால், அப்புறம் கார்த்தி வந்து நீயுமே அவ்வளோவா சாப்பிடல, நீயுமே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் பிரியாணி வாங்கி கொடுத்தான். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் மாதிரி எழுதியிருந்தாங்கங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நானும் சிஸ்டரும் அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கே போயாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஃபேமிலி டூர் மாதிரி போயிருக்கோம். பட் அண்ணனும் அதுக்கப்புறம் நம்ம இந்திக்கார பசங்கள்லாம் அங்கே போனது இல்லைங்களா, அதனால வந்து அங்கே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேரெக்டாக அங்கே போயாச்சு. அடுத்து எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.